السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குணம் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் தியாக திருநாளாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடிவிட்டு அதனுடைய பின்னணியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் ஒளிந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக எப்படிப்பட்ட தியாகங்களையும் செய்ய தயாராக இருந்தார்கள் என்ற அந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூட அல்லாஹுக்காக அறுத்து பலியிட முன்வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வைத்த மிகப்பெரிய சோதனை அதுதான். தான் பெற்றெடுத்த பல நெடுங்காலமாக பிள்ளை இல்லாமல் எவ்வளவோ ஆண்டு கழித்து பிள்ளையை கொடுத்தான் அல்லாஹ். அந்த பிள்ளையும் கூட எனக்காக நீ அறுத்து பலியிட வேண்டும் என்று ஒரு மகத்தான சோதனை வைத்தான். அதிலேயும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த சோதனையுடைய பின்னணியில்தான் நாம் என்ன செஞ்சோம்? கடந்த நாட்களில் நேற்று இன்றைக்கு அதே மாதிரி நாளைக்கு கூட நம்ம குர்பானி என்று சொல்லக்கூடிய பிரதான வணக்கத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை அல்லாஹ்வுக்காக அறுத்து நாம் பலியிடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அறுத்து பலியிடுதல் என்பது இதனுடைய பின்னணியில பிரதானமாக என்ன இருக்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன இருந்தது என்றால் தக்வா, இறை அச்சம் இருந்தது. அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பயம் என்பது சாதாரண பயம் கிடையாது. அந்த பயம் இருப்பதனால தான் அவர்கள் எல்லா சோதனையிலுமே என்ன செஞ்சாங்க? வெற்றி அடைந்தார்கள். அதை செய்வதற்கு முன்வந்தார்கள். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லுவான். அதாவது அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அஸ்லிம் அப்படின்னு சொல்லுவானாம். அஸ்லிம், கட்டுப்படுங்கள். கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். அவர் சொல்லுவார், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்லுவார். இதான் இப்ராஹிம் நபியுடைய பிரதானமான ஒரு தன்மை. அல்லாஹ் சொன்னானா உடனே செஞ்சிருவாங்க. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதா இருந்தாலும் பரவாயில்லை, செஞ்சிருவாங்க. இது ஏன் அவர்களால் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள். அல்லாஹ்வுக்கு அப்படி அவர்கள் பயந்தார்கள். அந்த பயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கு பின்னாடி அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்க பார்க்கலாம், ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். குர்பானி என்ற இந்த பிரதான வணக்கத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்வான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். இந்த ரெண்டு பிரதான வணக்கத்தை சொல்லும் பொழுது அதுல அல்லாஹ் முடிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவான்? தக்வாவை தான் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுவான். 2வது அத்தியாயம் 197வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். ஒத்தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். ஹஜ்ஜுக்குரிய பயண பொருட்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்காக நீங்க புறப்படுறீங்க. அப்படி புறப்படும் பொழுது பயண பொருட்களை நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள், தயார் செய்வீர்கள். ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தயார் செய்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கைரஸ் ஸாதி வத்தக்வா. அதாவது நீங்கள் திரட்டக்கூடிய, நீங்கள் தயார் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப டாப் என்ன தெரியுமா? இறையச்சம்தான். தக்குவாவோடு வாங்க. இறையச்சத்தோட வா.
அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுது தக்குவாவை பிரதானப்படுத்துகிறான். அதே மாதிரி குர்பானி, ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை நம்ம குர்பானி கொடுத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுல என்ன ஒளிந்திருக்கிறது, அல்லாஹ் என்ன மறைச்சு வச்சிருக்கிறான், அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லையனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய கரியோ இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடையாது. நம்ம அறுக்கிறோம்ல, ரத்தம் ஓடிடுது, ரத்தம் ஓடிடுது. அதே மாதிரி மாமிசத்தை என்ன செஞ்சிடறோம், நாம சாப்பிட்றோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், உறவினர்களுக்கு கொடுக்குறோம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். இந்த ரெண்டுமே என்ன செய்யாது, அல்லாஹ்வை போய் அடையாது. மாறாக நீங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று பிராணியை அறுக்கும் பொழுது அங்க என்ன இருக்கணும், உள்ள இறையச்சம் இருக்கணும். அதைத்தான் நான் சொல்லி காட்டுறான். மாறாக உங்கள் இறையச்சமே அவனை வந்தடையும், தக்குவா தான் போய் சேரும். நீங்க அறுக்கக்கூடிய எத்தனை ஆட்டை கூட அருங்க, எத்தனை மாட்டை கூட அருங்க, எத்தனை ஒட்டகத்தை அருங்க. இவ்வளவு பெரிய ஆட்டை அறுத்துட்டாரு, இருக்கிறதுலயே நம்ம ஆடுதான் பெரிய ஆடு, இத்தனை கிலோ கறி வந்துச்சு, அத்தனை கிலோ கறி வந்துச்சு, கறி ரொம்ப டேஸ்ட், எல்லாம் பேசுவோம். அங்க என்ன இருக்கணும், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், தக்குவா இருக்கணும். என்ன நீ பயப்படுறியா, எனக்கு பயந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்கிறியா? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அந்த உறுதி நம்ம கிட்ட என்ன செய்யணும். இந்த ஒவ்வொரு ஹஜ் பெருநாளையும் குர்பானி என்ற வணக்கத்தையும் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதியணும். தக்குவா தாங்க மெயின். தக்குவா இல்லாம மறுமையில ஜெயிக்க முடியாது, உலகத்திலும் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில சஹாபாக்கள் அவ்வப்போது பல கேள்விகள் கேட்பார்கள். அப்போ ஒருத்தர் நிசில ஒரு கேள்வி கேட்கிறார். யா ரசூலுல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலேயே மிகவும் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. மக்களிலேயே மிகவும் சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துக்காக்கும் அப்படிங்கிறாங்க. யார் அல்லாஹ்வுக்கு அதிகமா பயப்படுகிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ பணம் வசதி படைத்தவர் இருக்கலாம், எத்தனையோ பேர் அழகுல மிதமிஞ்சி போய் இருக்கலாம், இதெல்லாம் அல்லாஹ்ட்ட சிறப்பு கிடையாது. அழகா இருக்கிறாங்க, காசு பணத்துல நிறைய கொடி கட்டி பறக்கிறாங்க, ஏரியாவிலேயே அவங்க தான் மிக பெரிய செல்வந்தரா இருக்கிறாங்க, இதை நாம பார்ப்போம், இவர் தான் டாப்னு நினைப்போம். அல்லாஹ்விடத்துல சிறந்தவர் யாரு, உள்ளத்துல தக்குவா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு யார் அதிகமா பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்கள். பாருங்க, இந்த இபாதத்துல கூட இன்னைக்கு மோசடி பண்ணக்கூடிய பேர்வழி நம்ம பார்க்கணும். இபாதத்துல கூட நீங்க 8000 ரூபாய் கொடுத்தா அடுத்த வருஷம் செஞ்சிருவோம் 16000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்டை தருவோம் அப்படின்னு பண்றான். எல்லாத்திலையும் காசை வாங்கி இருக்கிறான். கோடிக்கணக்கில் இன்னைக்கு மோசடி பண்ணி இன்னைக்கு எல்லாம் பாக்குறாங்க, ஆடு வரும் பார்த்தா ஆட்டையும் காணும், உன்னையும் காணும். அப்ப எங்க இருக்கு அல்லாஹ்வுக்கு பயம் இருக்கா? இப்படியே சொல்லியே கூட பண்ணிருக்கிறாங்க. எப்படி பண்ணிருக்கிறாங்க? எங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா, எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கணும். இப்படி வார்த்தையை பாருங்க, எப்படிலாம் மோசடி பண்றாங்க பாருங்களேன். எங்களுடைய எண்ணம் எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கணும். ஏழைப்பாளர்கள்லாம் குர்பானி கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. அவன் ஆட்டை மாட்டெல்லாம் அறுத்துட்டு இருக்கிறான். நம்ம போய் எத்தனை காலம் தான் கறியை வாங்கிட்டு இருக்கிறது. நம்மளும் ஒரு ஆட்டை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மாட்டை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா. எத்தனையோ ஏழைகள் கூட நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஏக்கத்தை நாங்க தொடக்கிறோம். எல்லா மக்களும் நீங்கள் குர்பானி கொடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். 8000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க. அவன் என்ன விலையும் கொடுத்துருக்கிறான், எல்லாத்தையும் குர்பானி கொடுக்கறத ஏன் நினைப்பா அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்கிறான். எல்லாத்தையும் அவன் குர்பானி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். காசு பணத்தை எடுத்துட்டு ஆளை காணும், ஆடு வாங்க வந்து நிக்கிறாங்க, ஆட்டை காணும். இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறான், நூதனமா மோசடி பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? தக்குவா இல்ல, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய தன்மை இல்ல. மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ் பிடிச்சிருவானே. இந்த தக்குவா வந்தா நம்ம மோசடி பண்ணுவோமா? நம்ம யாரையும் ஏமாத்துவோமா? அடுத்தவுடைய சொத்தை ஆட்டையை போடுவோமா? அடுத்தவுடைய பொருளாதாரத்துல கையை வைப்போமா? மாடி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ணை மறைச்சிட முடியாது.
அதானங்க பிரதானம், அதான பிரதானம். இது இல்லாம வேற என்ன இருக்குது? அப்ப தக்குவா தான் அல்லாஹ் நினைச்சான். தொழுகையை பத்தி சொன்னாலும் அல்லாஹ் தக்குவா சொல்லி காட்டுவான். தொழுகையை பத்தி சொல்லும்போது பேசுவான். அதாவது குர்ஆன்ல சொல்லி காட்ட 29வது அத்தியாயம் 45வது வசனம், வா அகீமிஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். தொழுகையை நிலைநாட்டுங்கள், அந்த தொழுகை உங்களை என்ன செய்யும்? மானக்கேடான காரியத்தை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். நீ தொழுதா வெளியே போய் என்ன செய்ய மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். தொழுகையில ஒளிந்திருப்பது இறையச்சம். அதே மாதிரி அல்லாஹ் பேசுவான் நோன்பை பத்தி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு நாம நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கேன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவரா ஆவதற்காக. பாக்குறீங்களா? தொழுகை, நோன்பு, அதே மாதிரி ஹஜ்ஜி, குர்பானி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்னத்தை சொல்லி காட்டுறான்? தக்குவா இருக்கணும், இறையச்சம் இருக்கணும், அதான் பிரதானம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய சில தினங்களுக்கு முன்னால் 2 பண்புகளை சொன்னோம். ஒரு மூமினுக்கு 2 பண்புகள் இருக்கணும். ஒன்னு இஹ்லாஸ், இன்னொன்னு தக்குவா. இஹ்லாஸை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம், இன்னைக்கு தக்குவாவை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இந்த இறையச்சம் தான் பிரதானம். அதனால் இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இங்கேயும் ஜெயிக்கலாம், நாளை மறுமையினும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவனுடைய மன்னிப்பை, மகத்தான கூலியை நாம் பெறலாம். என தக்குவா ஓடு நடக்கக்கூடியவனுக்கு தான் அல்லாஹ் மறுமை செய்வான், சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு சொர்க்கம்? சொர்க்கத்தை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்லிட்டே வருவான். அந்த சொர்க்கம் யாருக்கு? இறையச்சமுடையவங்களுக்கு தான். ஒசீகல்லதி நத்தகௌ ரப்பக்கும் இலல் ஜன்னத்தி சுமரா அப்படின்னு அல்லாஹ் பேசுவான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய இந்த சன்னிதானத்திலே கூட்டம் கூட்டமாக இறைச்சவாதிகள் ஓட்டிச் செல்லப்படுவார். எங்க? சொர்க்கத்தை நோக்கி. இறையச்சவாதிகள் சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பயப்படக்கூடிய அந்த தன்மையை நமக்கு வழங்குவான். அதற்காக நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வோம். தக்வாதாரிகளாக வாழ்ந்து தக்வாதாரிகளாக மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.